சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி, லஞ்சும் சரி சூப்பரான மெனு தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். அதுதான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி இட்லி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி குருமா. இந்த மாதிரி மில்லட் இட்லி தோசை மாவெல்லாம் அரைக்கும்போது ஒரு குட்டி டிப்ஸ் தரேன், ஃபாலோ பண்ணி பாருங்க. ராகி, கம்பு இல்ல வெள்ளை சோளம் இந்த மாதிரி மில்லட்ல தோசை மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா ஈக்குவல் போர்ஷன்ஸ்ல ரைஸும் மில்லட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ 2 கப் ராகி, 2 கப் வந்து இட்லி அரிசிக்கு பதிலாக ரேஷன் அரிசி எடுத்துக்கிட்டேன். 1 கப் உளுந்து, 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஊறிட்டு அரைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா 2 கைப்பிடி நிறைய பழைய சாதம் சேர்த்துக்கோங்க. இட்லி ஆகட்டும், தோசை ஆகட்டும், இந்த பழைய சாதம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப மெத்து மெத்துன்னு வரும். தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பழைய சாதம் இல்லாதவங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அவுள் ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கீ ரைஸும் சிக்கன் தந்தூரும் ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பராக ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்ச் ஓகே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ்க்காக வெளில போயிட்டாங்க. எங்கள் 3 பேத்துக்கு மட்டும்தான் லஞ்சுங்கிறதுனால சிம்பிளாக ரெடி பண்ணிட்டேன். ஆனால் இவ்வளோ டேஸ்ட்டாக வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது காம்பினேஷன். கீ ரைஸ்க்கு வந்து ஏதாவது செமி கிரேவி டைப்பில் தான் வைப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த தந்தூரி ரெசிபி வச்சு சாப்பிடும்போது நல்ல சுட சுட கீ ரைஸ் கூட இந்த தந்தூரி சிக்கன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நிறைய வீடியோலேயே நிறைய ரெசிபி எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு வீடியோவாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதில் இந்த சிக்கன் தந்தூரி ரெசிபியும் ஒன்று. ஸோ இந்த மெனு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், சண்டே வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக் ஆர்டர் இருந்தது. அதையும் ஃபினிஷ் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார்